இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற யுத்தம். அப்போ கண்ணுக்கு தெரியாம எப்பொழுதுமே ஒரு பெரிய மாபெரும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் என்னது? ஆவிக்குரிய யுத்தம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதமும் சாபமும் செயல்பட்டு கொண்டு இருக்குமோ, அதே போல ஆவிக்குரிய யுத்தம். 2 ராஜ்யம் தான் அந்த உலகத்துல. ஒன்று சாத்தானின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். இந்த ஊழியம் என்றாலே என்ன அதுக்கு அர்த்தம்னா, அந்நிய ஆவிகளை மேற்கொண்டு சுதரிப்பு தான் ஊழியமே. ஆமென். பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் அதை ஆவிக்குரிய யுத்தத்தில் சாத்தான் பலவித யுக்திகளை என்ன செய்வான்? பயன்படுத்தி தாக்கிக்கிட்டே இருப்பான். கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் எப்படி எப்படி அவன் யுக்திகளை கையாண்டு தந்திரத்தினாலே வஞ்சகத்தினாலே அவன் மூர்க்கத்தினாலே அவன் எப்படியெல்லாம் பழிவாங்க முடியுமோ தாக்க முடியுமோ அத்தனையும் அவன் என்ன செய்வான்? செயல்பட்டு கொண்டு இருப்பான் என்று பாருங்கள்.